ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ரொம்ப முக்கியமான வாட்ஸ்அப் சேட் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டிலீட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், மெசேஜ் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாகவே திரும்பவும் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிலீட் பண்ணால் அதை அப்படியே உங்களுடைய மொபைலில் பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி இதை திரும்பவும் பார்க்குற, ரீஸ்டோர் பண்ணுற அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எந்த காண்டாக்டில் இருக்கிற மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த காண்டாக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அதிகமாக பேசுகிற எந்த காண்டாக்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், உங்களுக்கு உள்ளே வந்ததும் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மோர் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேட் அப்படின்னு 2ஆவதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வித்தவுட் மீடியா, இன்க்ளூடு மீடியா அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். வித்தவுட் மீடியா அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் மட்டும்தான் வரும், பட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் இந்த இன்க்ளூடு மீடியா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் எதில் வேணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேட்டை அப்படியே நீங்கள் டெலிகிராமில் கொண்டு போக முடியும். ஸோ நான் டெலிகிராம் யூஸ் பண்ணல, அதனால் நான் வந்து இப்போ என்னுடைய மெயிலில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியை கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சேட்டில் இருக்கிற ஸ்டிக்கர் அண்ட் ஃபோட்டோஸ், மெசேஜ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ மெசேஜ் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோட்டோஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் டூ அப்படின்னு இருக்கும். இந்த டூ அப்படின்னு இருக்கிறதுல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய ஜிமெயிலை கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட் அப்படின்னு இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அதை மெயில் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மெயில் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே வரும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அந்த மெயில் சென்ட் ஆகுது. ஸோ இந்த மெயில் சென்ட் ஆனதுக்கப்புறமா நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் அது மெயில் சென்ட் ஆகும் வரைக்கும் நான் அப்படியே விட்டுட்டு வெளியில் வந்துடுறேன். வாட்ஸ்அப் விட்டு வெளியில் வந்துடுறேன். இப்போ நமக்கு அந்த வாட்ஸ்அப் டிலீட் ஆனால் கூட அதில் மெசேஜ் எல்லாமே நம்மளுடைய மெயிலில் இருக்கும். ஸோ இப்போ மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டாகவே வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும், வாட்ஸ்அப் சேட் அப்படின்னு இருக்கும், அடுத்தது மொபைல் நம்பரும் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த ஸ்டிக்கர் அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னா இதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மெசேஜ் இப்போ பாருங்கள், எனக்கு அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிட்டு மெயிலோட இது காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெசேஜோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிறதே நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு இருக்கிறத கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி வரும். இதில் HTML வியூவர் அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ண மெசேஜ் அண்ட் சேட் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்தெந்த டைமுக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டிலீட் பண்ணால் கூட இதில் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் வந்து பார்த்துக்க முடியும்.